மனிதர்களுடைய இயல்பான குணம் என்னவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அடிப்படையில் தங்களை எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம எத நினைக்கிறோமோ அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா, பெரும்பாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருசா அத பத்தி பேசுறது. இதுதான் சரி, இதுதான் கரெக்ட். நான் பண்றது தான் சரின்னு நினைச்சு, அந்த சின்ன விஷயத்துக்காக பெரிய அளவுல எஃபோர்ட் போடுறது. அதுவே பெரிதுபடுத்த வேண்டிய விஷயம் இருக்கு இல்லைங்களா? எதுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும்? எதுக்காக நம்ம இருக்கிறோம்? எதை நாம சார்ந்து இருக்கிறோம்? அவர்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு உணர்வுகள குடுக்கணுங்கிறத பத்தி கண்டுக்காம, அத ரொம்ப சாதாரணமா கடந்துட்டு போறது. சமூகங்களிலும் இருக்கு. சமூக பிரச்சனைகள எப்படி பெரும்பாலானவர்கள் அணுகுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப பேச வேண்டிய விஷயம் இருக்கு பாருங்களேன், அந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கம்மியா பேசுவாங்க. இப்ப நெறைய பேச வேண்டிய விஷயத்த கம்மியா பேசிட்டு, கம்மியா பேச வேண்டிய விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேசுவாங்க. அத குறித்து ரொம்ப ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சு சமூக ஊடகங்கள பத்திலாம் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எதிர் முனையில் தான் மனிதர்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்கிறது தான் அடிப்படை உண்மை. நீங்களே நெனச்சு பாருங்களேன், எப்பலாம் நீங்க இயல்பா இருக்கீங்களோ, எப்பலாம் நீங்க இயல்பா சிந்திக்கிறீங்களோ, அப்பலாம் நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்ப இயல்புக்கும் மகிழ்ச்சிக்குமான தொடர்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க இயல்பா இருக்கணும்னா, எந்த வேலைக்கு எவ்வளவு நம்ம எஃபோர்ட் போடணும், எந்த வேலையை எப்படி செய்யணும், அது உகந்ததா இல்லையா, சரியா இல்லையா, இதுக்கு நம்ம போடுற எஃபோர்ட் போதுமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா மட்டும் தான் நம்மளால ஒரு இயல்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறது தான் உண்மை.